ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலோவர் கமெண்ட்ஸ் தான். ரூபா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் தான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நிவின் யமுனாவோட ட்ராக் வந்து காமிக்கிறாங்க. அது டிவோர்ஸ் ட்ராக் அது மாதிரி காமிச்சிட்ருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு தான் வந்து அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் நிவின் யமுனா ட்ராக் இஸ் குட் டு ஃபைனலி சம் சீன்ஸ் ஃபார் தெம். ஐ திங்க் யமுனா வில் ஹெல்ப் நிவின் ஃபார் ஹிஸ் பிஸ்னஸ் பை செல்லிங் த கொடைக்கானல் ஹவுஸ் விச் காவேரி அண்ட் விஜய் வில் ஆல்சோ அக்ரி டு கெட் சம் ஹெல்ப் ஃபார் நிவின். திஸ் வில் சேஞ்ச் திங்ஸ் பிட்வீன் யமுனா அண்ட் நிவின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யமுனாவோட சீன்ஸ் இப்போ வந்து அப்பப்போ காமிக்கிறாங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா யமுனா வந்து அதாவது விஜய் காவிரி விற்றதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து நிவினுக்கு கொடுத்து அவங்களோட பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு விஜய் காவிரியும் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதை நினச்சி ஹாப்பியாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் இதனால் வந்து நிவின் அண்ட் யமுனாவோட அந்த ரிலேஷன்ஷிப்பும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும், பட் நடக்குமாங்கிறது எனக்கு தெரியல. பிகாஸ் வீடு விற்று அந்த காசை கொடுக்கும்போது நிவின் அதை வாங்கிப்பாராங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்க வீட்டு காசே அவர் வாங்காத போது ஸோ நீங்கள் எவனா கொடுக்கும்போது அவர் வாங்குவாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அதை நிற்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. தெரில, பார்க்கலாம் வெயிட் பண்ணி. பட் இந்த வீடு கண்டிப்பாக சேல் ஆகும், அது நம்ம விஜய் தான் வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்குது. பார்க்கலாம் என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக ஆர்த்தி சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் சிஸ்டர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். டுடே எபிசோடு சூப்பர் அண்ட் தேர் இன்ட்ரெஸ்டிங்காக. ஆனால் இந்த கங்கா யமுனா நினச்சா தான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. வீக்கா சென்ஸார் ரியலி என்ஜாய் அண்ட் எஸ்பெஷலி வீக்கா ஆக்டிங் இஸ் அல்டிமேட். ஆமாங்க, நேற்றுக்கு எபிசோடில் வீக்காவோட ஆக்டிங் நோ வேர்ட்ஸ். அதுவும் காவியோட டைலாக் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லுவாங்க. நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். அந்த குறும்புத்தனம் எப்படி வருங்க, முடியை காமிக்கிறது, செவரில் தண்ணி வருது, சவுண்டு வரல, என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு அந்த வீட்டுக்கு போனதுமே அப்படியே காற்று அப்படியே புரண்டு வந்து எப்படி வந்து இது ஒரு வைப்பு கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அது ரொம்ப ஜாலியாக அழகாக இருந்துச்சு. அவங்க பேசும்போதும் அவங்களோட ரியாக்ஷன்ஸ், அது விஜய் ரசிக்கும்போது அதை கேட்டு ரசிக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பசுடாடியே கொண்டு வரல. அது இணையத்தில் அவர் ஷூட்டிங்கும் வரல, இந்த ஷெட்யூல் அவர் ஷூட்டிங்கும் வரல. அப்போ ட்ரிகர் பாயிண்ட் ஒருத்தவங்க வேணும் இல்லையா, நெகட்டிவாக ஒருத்தவங்க நம்ம லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா பல நெகட்டிவ்ஸ் போயிட்டுருக்கு. ஒருத்தவங்களுக்கே அவ்வளோ நெகட்டிவ் போகும்போது சீரியல் நெகட்டிவ் இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை தான் இப்போ கங்காவையும் எவனா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் என்ன ரீசன் தெரியல, பசுடாடி வந்து அவ்வளோ ஷூட்டிங் வரல, இப்போ இவங்களை வந்து நெகட்டிவாக காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடைக்கானல் வீடை வச்சு ஒரு நெகட்டிவாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எந்தளவுக்கு உண்மை நமக்கு தெரியல, பட் தோணுது உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். பட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் டீம் கிட்ட, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், பட் எங்கள் வீக்காவை பிரிக்காமல் ஒரே வீட்டில் எந்த வீடாக இருந்தாலும் ஓகே, அது சென்னை வீடாக இருக்கட்டும், காவேரி வீடாக இருக்கட்டும், விஜய் வீடாக இருக்கட்டும், பட் அது எங்களுக்கு கவலை கிடையாது. 2 பேரும் ஒன்றா இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி அவங்க லைஃபை கோ ஆன் பண்ணணும். திருப்பி அவங்களை பிரித்து விட்றேன்னு எங்களை முடிச்சு விட்றாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதுதான் என்னோட ஒரு ரெக்வஸ்ட். என்னோட மட்டும் டீம் மொத்த வீக்கா ஃபேன்ஸோடும் மெகாநதி ஃபேன்ஸோடும் ஆசையும் அதுதான். ஸோ வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், பட் டீம் வீக்கா வந்து சேர்த்தே இருக்கட்டும் எப்போவுமே. ஸோ பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ப்ரொடக்ஷன் எதாவது இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.